முதல்ல யார் வந்திருக்காங்க அப்படின்னா சேவகனின் வாள் வந்திருக்காரு. அதாவது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசியின் வாள் வந்திருக்கு. அதாவது உங்களது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 வாள்கள் இருக்கு. அதாவது இவர் என்ன பண்றாரு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் இது பண்ணால் எங்களுக்கு வந்து வழிபாடு என்ன பண்ணால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டாக நாங்கள் பிரபஞ்சத்தோட பேச முடியும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பாலா பேகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அதை பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ட் ஆருடம். டைரக்ட் ஆருடம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம முன்னாடி எகிப்திய காலத்திலே கண்டுபிடிச்சப்பட்டது தான் அந்த டைரக்ட் ஆருடம். நார்மலாக பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் டைரக்ட் ஆருடமும். மேக்ஸிமம் நம்ம சைடில் உள்ளவங்களுக்கு இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வருகிறது. இது என்ன மாதிரியான பலன் பார்க்கலாம் இதில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாதாரணமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் அதாவது பிறந்த தேதி நேரத்தை வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அதன் மூலமாக என்ன தசை நடக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, கிரகத்தில் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குங்கிறதும் நம்ம பார்த்துருவோம். அது ஒரு வகையில் இருந்தாலும் இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, எங்களுக்கு ஜாதகமே எழுதலை, முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த பிறந்த தேதி நேரனே தெரியாது. அப்படி உள்ளவங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரியான ஜாதகம் பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக பார்க்கலாம். மற்றபடி நார்மலாக உள்ள பர்சனுமே எனக்கு இப்போ உடனே எனக்கு வந்து ஒரு சின்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இப்போயே ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும், இப்போ ஒரு இடத்துல பணம் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை உடனே முடிவுக்கு வருமா, எனக்கு ஈவினிங்குள்ளே இந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உடனுக்குடன் நீங்கள் கேட்ட அடுத்த செகண்டே அதற்குண்டான ஆன்சரை கொடுக்கறது, அதற்குண்டான ஒரு பலனை அந்த டைரக்ட் ஆருடம் கொடுக்கும். ஒரு தெளிவான பலன் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாது அந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும். முதல்ல அதாவது கல்யாணம், குழந்தை பேருக்கு. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வருமானத்திற்கு. மூன்றாவது முக்கியமாக கல்வி. நான்காவது உடல்நிலை. ஐந்தாவது சொத்து சேர்க்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு கார்டும் எடுத்து ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான நம்ம தெளிவான ஒரு கேள்விக்கு பலன் சொல்லுது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் முக்கியமான சில நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் கொடுக்கேன். என்ன மாதிரியான ஒரு வழிபாடு இல்லாமல், ஒரு பரிகாரம் இல்லாமல், ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக பிரபஞ்சமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியாவை நான் இதில் தாரேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக 12 ராசினருக்கும் உள்ள வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். ஜூலை மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்கு இந்த பிரபஞ்சம் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு நற்பலன்களையும் கொடுக்குறதுங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓகே,
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யார் வந்திருக்காங்க அப்படின்னா சேவகனின் வாள் வந்திருக்காரு. அதாவது ஒரு யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இல்லை நான் அந்த யூனிஃபார்முக்காக தான் நான் வேலை ட்ரை பண்ணிக்கிருக்கேன், அந்த வேலை தேடிக்கிருக்கேன். அது போலீஸ் வேலையாக இருக்கலாம், இல்லைனா டாக்டரு, நர்ஸு, எந்த நார்மலாக கண்டக்டர் வேலை, இந்த மாதிரியான நிறைய வேலைகள் இருக்குது. இப்போது யூனிஃபார்ம் போட்டு பார்க்குற வேலை, இந்த மாதிரி வேலைகள் எங்களுக்கு கிடைக்குமாங்கிறவங்களுக்கு, அதாவது சிம்மராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் அந்த கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி காட்டுதலை ஏற்படுத்தி தருது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா, கையில் வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயம் இருக்குது. அந்த நாணயத்தை வச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஒரு சந்தோஷம், முகம் வந்து ஒரு பொலிவோடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பொலிவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நம்ம இராணுவத்தில் வேலைக்கு சேரணும்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலைக்கு உண்டான அமைப்பு சூப்பராகவே இருக்குது. ரெண்டாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு தொழில் விஷயத்தில் ஒரு நல்ல வருமானத்தை தருது. எனக்கு வராத பணம்லாம் எனக்கு எப்போ தான் வந்து சரி, நான் நிறையா கடன் கொடுத்துட்டேன், வட்டிக்கு விட்டுட்டேன், இல்லைனா தொழிலில் வந்து நான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டேன், இல்லைனா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இதெல்லாம் எப்படி வரும்னா உங்கள் கைக்கு அமௌண்ட் அந்த பணம்லாம் ரிட்டர்ன் வரப்போகுது. ஏன்னா உங்கள் கையில் தங்க நாணயம் வந்துட போகுது. அதும்போது உங்கள் புது நகை வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பொருளாதார முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசினியர்களுக்கு ரொம்பவே அருமையான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. வராத பணத்துலேருந்து அனைத்துமே அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்க போகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அரசியின் வாள் வந்திருக்கு. அதாவது உங்களது குலதெய்வம், அதாவது பெண் தெய்வம் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள். பெண் தெய்வம் அது எந்த தெய்வம்னாலும் இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், இல்லை இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சு அந்த நேர்த்திக்கடன் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் நேர்த்திக்கடன் வச்சு ரொம்ப வருஷம் இருக்கும், ஆனால் இந்த காலகட்டத்தில் மறந்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அது நினைவூட்டல் ஆரம்பிக்கும். முதல்ல போய் அப்பா நம்மளுக்கு திடீர்னு கனவுல வந்து உங்களுடைய கனவுல வந்து அம்பாலே சொல்லுவாங்க, என்னப்பா நீ எனக்கு இந்த நேர்த்திக்கடன் வச்ச, நல்ல விஷயம் நடந்துருச்சு, ஆனால் எதுக்கு நீ வந்து செய்யலை எனக்கு அப்படிங்கும்போது அந்த நேர்த்திக்கடனை குறைவில்லாமல் முடிப்பீங்க இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நினைவூட்டல் மூலமாக. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு, எனக்கு வந்து திருமணத்துக்கு தாமதமாகிருச்சு, ஓகே ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு பார்த்துக்கிருக்கோம் முடிஞ்சிருக்கு, நான் இரண்டாம் திருமணம், எனக்கு வந்து ஒன்று மனைவி வந்து டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க, அப்படின்னா விடோவாக இருப்பாங்க, கணவனோ மனைவியோ, இதற்கு உண்டான அமைப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சரிங்களா, அவங்களுக்கு இரண்டாம் திருமணம் நிச்சயமாக முடியும். இரண்டாம் குழந்தைக்கு உண்டான அமைப்புமே இருக்கும். சிம்மராசியை பொறுத்தளவு புது ஒரு உறவு வருது, அது என்ன உறவாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இரண்டாம் திருமணம் இல்லாதவர்களுக்கு, இரண்டாம் திருமணத்திற்கு எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு, ஆணுக்கோ பெண்ணுக்கோ நிச்சயமாக இரண்டாம் திருமணம் நடக்கப் போகிறது. அது உறுதியாக இந்த ஜூலை மாதத்தில் நிச்சயமாக உறுதியாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது 10 செங்கோல்கள் வந்திருக்கு. இந்த செங்கோல்கள் வந்து எப்படி தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து, அதாவது குடும்ப ஒற்றுமைக்காக நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இவங்க எப்படிப்பட்டவங்க, ஏற்கனவே சிம்மராசினியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதனாலும் பட்டுன்னு நேர்மையாக இருக்கிற ஆள், பட்டுன்னு எடுத்து பேசியிருப்பாங்க. அதன் மூலமாக உறவினர்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. எல்லாம் உன்னால தான் நம்ம குடும்பமே ரெண்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளேயே இந்த சண்டை இருக்கும். அப்படா இவங்களுக்கே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிக்கும். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் வாய் கொஞ்சம் குறையா பேசியிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா நம்ம வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாது. கோபத்தில் பட்டுன்னு பேசிடுவாங்க. முகத்தில் ஒன்று, அதாவது மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஆள் கிடையாது இவங்க. அதனால டக்குன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவாங்க. நிறைய உறவு இவங்களை விட்டு போயிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அனைத்து உறவுகளும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதத்தில் இருக்குது. ஆனால் இவங்க அன்பு வைக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இவங்களை விட அன்பு வைக்க யாருமே இல்லைப்பா அப்படிங்கிற அமைப்பு தான். அதனால் பிரிந்து போனவர்கள் அனைவரும் ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்பு சிம்மராசினருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 வாள்கள் இருக்குது. அதாவது இவர் என்ன பண்ணுறாரு, 7ல் 5 மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காரு. இது என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்குறாரு, அதாவது நம்ம சொந்த வீடு இடம் வாங்கிக்கிருக்கோம், இடம் வாங்கி அதில் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிருக்கோம், பாதியாக போட்டிருப்பாங்க ஒரு சிலர்லாம். சொந்த வீடு கட்டி பிளேஸ்மெண்ட்டை மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து செய்கிறதுக்கு ஒன்று பண பற்றாக்குறை இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை அந்த இடத்துல வில்லங்க பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லை இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, சும்மா ஏதாவது ஒரு கடை மாதிரி வைப்போம், காம்ப்ளெக்ஸ் கட்டுவோம்னு சொல்லிலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை, அதனால அந்த இடம் அப்படியே கிடக்கும். ஆனால் இப்போ இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குதுன்னா, அந்த வில்லங்கம் சரியாக போகுது.
இவங்க இது வரைக்கும் யோசிக்காத விதத்துல ஒரு பிரபஞ்சம் இவங்களுக்கு ஒரு பதிலை கொண்டு வந்து கொடுக்க போகுது. இது வரைக்கும் யோசிக்காம, இல்லப்பா இந்த மாதிரி இடத்துல உனக்குத்தான் இந்த இடம், நீ வந்து பிளேஸ்மெண்ட் போட்டு உனக்கு வேலை செய்யுன்னு சொல்லி யார் மூலமாவது, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மூலமா உங்களுக்கு அந்த ஒரு செய்தி வந்து சேரப்போகுது. அதன் மூலமா ஒரு இடத்துல வேலை, வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் கட்டுறதாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை, அதாவது பாதியில நின்ன வேலை தொடர்ச்சியா முடியக்கூடிய அமைப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருது. இந்த மாதிரியான ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தாலும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்க இது பண்ணா, எங்களுக்கு வந்து வழிபாடு என்ன பண்ணா நாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு பெஸ்டா நாங்க பிரபஞ்சத்தோட பேச முடியும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நான் சொல்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1416 1416 இந்த நம்பரை ஆரஞ்சு கலர் பேனா மூலமா, ஆரஞ்சு கலர் லெட்டு மூலமா நீங்க எழுதிட்டு வாங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனைத்து வகையான ஒரு பாசிட்டிவான ஆற்றலையும் அனைத்து வகையான ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, ஹாப்பியா இருங்க. வீடியோவில் இந்த நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.